அழகாக நான் விஎஸ் பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோகோ லூசர் ரேஞ்சர் சீரிஸோட எபிசோட் 11 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் நான் உங்களால் முடிவு சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெருக்க நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு எபிசோடு இருக்குது. அடுத்த எபிசோடு தான் லாஸ்ட்ன்றதுனால முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக அதையும் பார்த்துருங்க. சரிங்க சார், மக்கள் கொள்ள போகிறோம். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாஸ் மாத்திரை அழிக்கிறதுக்காக தயாராக இருக்கேன். நீங்கள் என்ன நினைச்சாலும் என்ன அழிக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் இதே செட்டிங்க அப்படின்னு சொல்லவும் ஷியோனும் இன்னொரு பக்கம் ஒரு பேவும் போயிட்டு அட்டாக் பண்ண சாக்குறமா சீக்கிரம் பண்ணுறா போயிட்டு ஹீரோவும் பாஸ் மாஸ்டர்லாம் இந்த இடத்துக்கு தேவையில்லை கிளம்புடா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த பர்ஸ்ட் ஃபார்மை பயன்படுத்துறான். இப்போ குறைச்சுவும் அட்டுடா கண்டிப்பாக பாஸ் மாஸ்டர் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் பார்த்தா அடிச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கானுங்க. சக்கரமா நீ நல்லா தானே இருக்க, என்ன பண்ணாலும் இவன் உயிரோட இருக்கான். என்னடி நான் நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு இப்போ மனுஷன் கூட சேர்ந்துட்ட போல. இருந்தாலும் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன். இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண முதல்ல உன்னுடைய வெப்பன் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு அவன் வச்சுட்டு இருக்க வெப்பன் அட்டாக் பண்ணலாம் பார்க்க ஹீரோவும் அடடா என்னடா இது நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு யாமட்ட கிட்ட கொடுக்க அவன் அதை வாங்கிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இவன் அட்டாக் பண்ணதுல டே படுவாங்க ஏது கிடையாது என்கிட்ட கொடுத்துட்டு போட ரொம்ப டேஞ்சரஸ் இது என்ன டேய் முட்டை மாதிரி பேசாத. அந்த வெப்பனை ஒவ்வொருத்தருக்கிட்ட ஷேர் பண்ணிட்டே இரு. அவனுக்கு தேவை அந்த வெப்பன் அடிக்கணும், கடைசியாக நம்மள அடிக்கணும்ன்றது அந்த பிளானை நம்ம நிறைவேற்ற விடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்க. சாக்குராமா கிட்ட நம்ம ஹீரோ கிட்டே வந்துருது. கடைசியா சாக்குராமா கிட்ட இருந்து அவளும் அதை கேட்க ஏஞ்சலிக்கவும் இந்த இதை வாங்கிக்கடான்னு சொல்லிட்டேன். இந்த இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்க. அதுக்கப்புறம் அவன் அதுகிட்ட இருந்து போயிட்டு அந்த வெப்பனை வாங்கி திரும்ப அவனே அடிக்கலான்னு பார்க்க டக்குன்னு பார்த்தா கீழே வாங்கி உடனே அழிச்சிடுங்கன்னு சொல்ல அவங்க டீம் ஒர்க் பண்ணி வேற ரகமா சண்டை போட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு இது பார்க்க. பின்னாடி பார்த்தா இவனுக்கு 2 பேர் தயாரா இருக்காங்க. சாக்குரமா தள்ளு நாங்க இப்போ அவனுக்கு போனது புக்கிட்டோம். ஹியூமன்ஸ்லாம் சும்மா கிடையாதுங்க. எவ்வளோ தெரியும் இந்த பாஸ் மாஸ்டர் இந்த இடத்துக்கு வந்து இப்படி பண்ணியிருப்பேன் எல்லாத்துக்கும் அனுபவிடான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருக்கேன். அப்போ மேலே பார்த்தா இவனுடைய இன்னொரு பறவை மாதிரி இருக்கேன். அந்த பாடியை அட்டாக் பண்ண பார்க்க யூகினோ மேலே பாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வெப்பனை அட்டாக் பண்ணிடுறேன். இன்னொரு பக்கம் இவனு கிட்ட இருக்கிறதுனால மூஞ்சிக்கிட்ட அட்டாக் பண்ண பார்க்க சரியா இச்சிகாவை குறுக்க போது அந்த அடியை வாங்கிக்கிறோம். இச்சிகாவா அந்த இடத்துல இருந்து ஏந்துக்கோங்க அப்படின்னு ஹீரோவை கத்துறதுக்கு அப்புறம் பார்த்தா யூகினோ பணிய கைதியை வச்சுக்கிட்டது அடைச்சேன். நான் மறந்துட்டேன் இதோடைய குளோனுங்க இந்த இடத்துல நிறைய இருக்கும். கவலைப்படாத இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ண போற. எல்லாரும் இந்த இடத்த விட்டு உயிரோட இப்போ போக முடியாது. இன்னொரு டோக்கிட்டாவோ அந்த இடத்துல இருக்கிற மற்ற குளோன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அடைச்சேன் மேலே போயிட்டே இருக்குங்க அப்படின்னு இவனை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒன்று இவனுடைய கையை அட்டாக் பண்ண கையை போயிடுது. அடைச்சேன் கையை போயிடுச்சு. ஏய் நெடோசிக்கோ இவனுக்கு ஹீல் பண்ண சொல்லிட்டு ஈஸியாக சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் ஹீல் பண்ணுறதுல அவனோட கை அப்படியே ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுது. இன்னொரு பக்கம் இது எல்லாமே இந்த பாஸ் மாத்திரம் பார்க்குது. அடைச்சேன் நான் எதிர்பார்க்கல ரெக்கவரி ரீஜெனரேட்டனா சிசுகிரி நான் மேலே போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஈஸியாக சொல்ல. நான் உனக்கு உதவி பண்ணுறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபார்வர்ட் பண்ண. அடுத்த நிமிஷமே அவகிட்ட போக பெரிய அட்டாக் பண்ண பாருங்க. ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரங்க சந்தனி நான் எதிர்பார்க்க லெவலுக்கு மோசம் கிடையாது. உங்க எல்லாரையும் முதல்ல இந்த இடத்துல அழிச்சிட்டு பிறகு இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு 4 பாடியும் சேர்ந்து ஒன்னா ஒரே ஒரு அட்டாக்கை மெர்ஜ் பண்ணி அட்டாக் பண்ணதுக்காக பெரிய லெவலில் பண்ணுதுங்க. இதோடைய மோட்டிவ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. டோக்கிட்டோ உன்னுடைய பிக் பிளாஸ்டை பயன்படுத்த எனக்கு ஆர்டர்லாம் கொடுக்காத நானே பண்றேன் அப்படின்னு அவனை ஏமிங் பண்ண அவன் அட்டாக் பண்றதுல எல்லா சொத்து வேஸ்ட் சொன்ன. அடுத்த நிமிஷம் நம்ம சுசுகிரியும் அதை அப்படியே பாஸ் பண்ணிடுறான். அப்படியே டைம் நின்னுட எங்க என்ன நடக்குது அவன் இந்த டைம் என்ன நிறுத்திட்டான்னு நினைக்கிறேன். சாப்பாட்டுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈஸியும் அந்த பவர் மொத்தத்தையுமே இழுத்துறான். அதாவது அந்த பாஸ் மாஸ்டர் உருவாக்குன அந்த பவர் மொத்தமே சரி இதுக்கப்புறம் உங்க வேலை தான். டோக்கிட்டாவும் உன்னோட அட்டாக் பெரிய மனுஷா பண்றா அப்படின்னு சொல்ல அவன் மேல வந்து ஒரே ஒரு ஐத்துவான். மொத்த இடமா அப்படியே புகை மட்டுமா பார்த்தா அதுங்க மொத்தத்தையும் நசி விட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இவனுங்களே 2 பேரும் சும்மா சண்டை போட்டுக்க. இப்போ அடுத்த கட்டமே நம்ம என்ன பண்ண போறோம் சுசுகிரி யோசிக்கிறான். எங்க பாரு பாஸ் மாஸ்டர் என்னால் ஓப்பனெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. ஆனால் உன்னுடைய பாடிஸ்ல இந்த இடத்துல இருந்து எதனா ஒன்னாச்சு எஸ்கேப் ஆக நான் உதவுறேன். அதுலேருந்து நீ தப்பிச்சுக்கோ. அதுக்கேற்ற மாதிரி அதுவும் அந்த இடத்துல பறந்து போகும்போது நான் தப்பிச்சிட்டேன். ரேஞ்சர்ஸ் எல்லாம் எனக்கு தூக்கடிக்கவே முடியாது நினைச்சிட்டு இருக்கானுங்க. அப்படின்னு அவனு போகும்போது அந்த இடத்துல பார்த்தா பிங்க் ரேஞ்சரும் டிவைன் ஆர்டிஃபெக்ட் மேனிஃபெஸ்ட் பிங்க் டிராகன் நாகா அப்படின்னு ஒரே ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி தூக்கி காலிலேயே ஒரு ஹெட் ஷாட் கொடுக்க. அவன் கொடுத்த ஒரு ஷாட்லயே அவனோட பாடி அப்படியே விண்வெளிக்கு போயிடுது. திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடாத பாஸ் மாஸ்டர் பேட்ரோலாம். அப்புறம் பார்த்தா அந்த பாடி அந்த இடத்துல போயிட்டு வெடிச்சு தரேன். அதுக்கப்புறம் பிங்கோட அசிஸ்டன்டும் மல்டிபிள் அட்டாக்னால கீழே நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஆளுங்க நிறைய பேர் மாட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோமா? ஓகே ஆனா அதை பத்தி எனக்கு கவலையோடையது. எனக்கு ஒருத்த மேலே ரொம்ப பார்க்குறேன். எதனால என்னால் கனெக்ஷன் பண்ண முடியல. கிபிக்கி சாக்குறமா சேஃபாரா பேட்ரோலும் இந்த இடத்த விட்டு போகணும்னா அது சாத்தியமே கிடையாது. என்னை இவன் நிறைய பாடிஸை உருவாக்கியிருக்கான். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம நம்ம அட்டாக் பண்ணோம்னா கடைசியில நம்ம பொய்யானதை அடிச்சு நம்ம ஏமாத்து போயிடுவோம். யோக்கினவோ ஏய் பாஸ் மாஸ்டர் என்ன பண்ணிய கைதியா வச்சு இவங்க எல்லாரையும் அழிச்சிடலான்னு நினைக்கிறியா? இவங்க யாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதனால நீ செத்து தான் போக போற இந்த இடத்துல. ஓ அப்படியா ஓகேன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண. ஒரு நிமிஷம் இருங்க வெயிட் பண்ணுங்க நாங்க சரண்டர் ஆயிடும் அப்படின்னு ஈரவா சொல்ல. என்னது எல்லாரும் சரண்டர் ஆயிடும்? என்னடா பேசுற சாக்குறமா? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கவனிங்க. என்ன நம்பி சரண்டர் ஆகுங்க. இவன் சொல்றது சரிதான். இவனை நாங்க நம்புவோம். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நானே சமாளிச்சுக்கிறேன். இவங்க யாரும் இதுல பாதிப்படைய கூடாது. ஏன்னா அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்தேன். இந்த வெப்பன்ஸ் எல்லாம் பாஸ் மாஸ்டர் கிட்ட கொடுக்க போறியா? என்னடா பண்ணிக்கணும் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மட்டும் அந்த தப்பிச்சு போக அகபாஷி என்னடி ஓடி போடுறேன். அப்படி ஒரு பேவே கத்த ஒரு பே ஷியான் உங்களுக்கு தான் கொடுங்க வேற சாய்ஸ் இல்ல. ஒரு பேவும் கடுப்புல என்னடா பேசிட்டு இருக்க தர முடியாதா அமைதியாரா அப்படின்னு ஷியான்னு சொல்லிட்டு சாக்குறமா நான் உன்னை நம்புறேன். உன்னை நம்பி கொடுக்கலாம்ல கண்டிப்பா கொடு. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவன் நம்பி
போய் அவங்க கிட்ட இருந்து அந்த வெப்பனை கொடுக்க. அதுக்கப்புறம் மற்ற வெப்பன்ஸ் இவனு கொடுத்துறான். ப்ளீஸ் பாஸ் மாஸ்டர் இப்போ அவளை விட்டுரு. பரவாயில்லடி, நான் நினைச்ச அளவுக்கு நீ மோசம் கிடையாது. இப்போ உன்னுடைய மனசையே மாத்திக்கிட்ட போல. நாங்க இந்த இடத்துல உங்ககிட்ட இன்னமும் ஃபைட் பண்ணி சாக விரும்பல. அதனாலதான் இந்த ஒரு முடிவு எடுத்தோம். நீ அந்த மாதிரி மோசமான முடிவை மட்டும் எடுக்க மாட்டேன்னு நம்புறோம். அதுக்கப்புறம் அந்த பாஸ் மாஸ்டர் சேர்த்துட்டு பக்கத்துல ஒரு ஓப்பன் பண்ண அவனுடைய பாடிஸ்ல ஏதோ ஒன்று அந்த சைடு அனுப்புறான். ஏன்னா இந்த இடத்துல மொத்த உருவம் அழிஞ்சால கூட எதனாச்சும் ஒன்று வேற விதத்துல பொய்யான பாடி உயிரோட இருந்தா கூட அதை உண்மையா மாற்ற முடியும் அவனால. இச்சுக்கோ பார்த்தா அவனும் சாகல, அவனும் உயிரோட இருக்கான். அவனும் எக்ஸ்கியூஸ் மீ, என்னால இப்போதைய நிலைமையில உதவி பண்ண முடியாது. என்னடா இன்னமும் ஸ்ட்ரென்த் இருக்கா அவங்ககிட்ட? ஏன்ச்சு நின்றுட்டு இருக்கேன். அப்ப திரும்ப உன்னை அட்டாக் பண்ணட்டுமா? எனக்கு நல்லாவே தெரியுது சாக்குரம்மா யாரையும் ஏமாத்த மாட்டான். சாக்குரம்மா எதுக்காக சரணடைஞ்சான்றது உனக்கு ஒன்றும் புரியல முட்டாள். காய்ஸ் எக்கா இருந்து கொண்டு அவனை விட்டுறாதீங்க. அவனை இந்த இடத்துல இருந்து அழிச்சிருங்க. எப்படியாச்சும் யோகினாவை காப்பாத்துங்க. யோகினாவை விட்டுறாதடி அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் இவனுடைய மண்டையில இருந்து அந்த ஓடு அப்படியே சைட்ல உடஞ்சி இப்ப அவனை அதிச்சவன். அப்புறம் பார்த்தா நம்ம யோகினோ கீழே இருந்த அந்த வெப்பனை எடுத்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு அப்படியே அவன் மூஞ்சில டேக்க போடுறான். இன்னொரு பக்கம் பறந்துட்டு இருக்க அந்த பாடி அட்டாக் பண்ணலாம் பார்க்க அவகிட்ட போதுமான ஸ்ட்ரென்த்தும் இல்ல. டூ லேட். இல்ல வாய்ப்பு இருக்கு. குறைசவா அந்த தந்து பறந்து போயிட்டு டக்குன்னு அதை பிடிச்சி கீழே அமுத்துறான். எவ்வளவு தூரம் அப்படி பண்ணிருப்பேன். இன்னொரு பக்கம் இவ போனவ அந்தத்துக்கு பார்த்தா நம்ம ஷிப்பை கொண்டு வந்து மொத்த பேரையும் போட்டு அட்டகாசம் மாடத்தை கூட்டு வந்திருக்கா. வந்தவ ஒரே ஒரு பாடி அழிச்சிடறான். என்னப்பா தப்பிச்சு போயிட்டு நினைச்சுக்கலாம். இவனை கூட்டு வந்து தான் போனான். இந்த அகாடமியை விட்டு இந்த மான்ஸ்டர்ஸால இந்த இடத்த விட்டு நகர முடியாது. இப்போ மாட்டிக்கினேன். எல்லாரும் இப்போ ஒன்று செஞ்சுட்டோம் சொல்ல. அதுக்கப்புறம் கீழே இவங்களுக்காக வச்சிருந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அவட பெட்ரோலை வந்து அழிச்சு விடுறான். அவளை அழிச்சிட்டான். இப்போ உங்களால சரணடையத்தை விட வேற வாய்ப்பே கிடையாது. உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய வெப்பன்ஸ் பயந்து போயிடுச்சுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஒரு பாடி வந்து இவ்வளவு அட்டாக் பண்ணலாம் வர. இன்னொரு பக்கம் குரசோ அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன். குரசோ ஹெல்ப் பண்ணாத, எங்க அந்த பேர்டோடைய வாயை காமிடா. அப்புறம் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று இதை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். முட்டாள், எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம்? சுக்குபோ அது இந்த சைடு தூக்கி போடு. சிப்பு கிட்ட அவளும் தூக்கி போட. எனக்கு எந்த வெப்பனும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கையாலேயே அடிச்சு அதை அப்படி அழிச்சுறான். உங்களோட உலகம் அமைதியா இருக்கணும்னு நினைச்சு நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். இந்த இடத்துல சரணாரத்தை விட உங்களுக்கு வேற வழி இல்லை. என்கிட்ட கெஞ்சுங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டியா? நாங்க இப்போ உன்னை கம்மனை விட்டாதான் நீ இதை விட்டு உயிரோட போக முடியுமே. இப்போ உனக்கு தான் ஓன் ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரியேட் ஆயிடுச்சு. போச்சா சொல்ல மொத்தம் எங்க அட்டாக் பண்ணது எல்லாமே என்னுடைய வெப்பன் அப்படின்னு பார்த்து ஹீரோ தன்னுடைய பாடியில இருந்து உருவாக்குன அந்த வெப்பன்ஸை தான் அவன் அட்டாக் பண்ணிருக்கான். டி எவ்வளோ தெரியும் தான் இப்படி எனக்கு எதிராக இப்படி பண்ணிருப்பேன். அப்புறம் பார்த்தா அந்த உண்மையான வெப்பன்ஸ் வச்சு இவங்க ரெண்டு பேரும் போட்டு அட்டாக் பண்ணுவானுங்க. அப்படி துண்டா போயிடுவான் பாடியும். டி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் துரோகம் பண்ணல. நான் உனக்கு எப்போ உதவி பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஆசைக்கு தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். அதை நிறைவேற்ற அதுக்கு தடையா இருக்கிற யாரோ இருந்தாலும் அழிப்பேன். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல சிக்காவும் அப்படியே செத்துடுறான். இன்னொரு பக்கம் ப்ளூ ரேஞ்சர் காமிக்க அவனுடைய ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ப்ளூ ரேஞ்சர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணியிருக்கானா, அதாவது ஒரு கும்பல் கூட சேர்ந்து திருட்டு வேலை தான் பண்ணியிருக்கான். திருட்டு வேலை பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க போலீஸ்காரங்களாம் அடிச்சு போறது இவனா தான் இருக்கான். நல்லாம ஃபைட் பண்ண தெரிஞ்சிருக்கா அப்பவே இவனுக்கு. இன்னொரு பக்கம் திருட்டு வேலை இவனுக்கு பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ரெண்டு ரேஞ்சரும் வந்துட்டு நியாயத்தை காப்பாற்ற வந்துட்டா. இதுக்கப்புறம் உங்களால தப்பிக்க முடியாது, திருட இருக்கலாம் அப்படின்னு டேலை கூட்டி தெரிஞ்சிட்டு இருக்கேன். அவனை கண்டுக்காதீங்க, வாங்க இந்த இடத்துல கிளம்ப சொல்லிட்டு ப்ளூ ரேஞ்சரும் அப்பவே கிளம்பிருப்பான். என்னடா அவனை கண்டுக்காம போறோம், நீ எந்த அளவுக்கு கண்டுக்கலையா அவன் அந்த அளவுக்கு குழம்பி போயிருப்பான். அதனால நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை பார்த்து கிளம்புவான். அவனுக்கு டைலாக் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த இடத்த நகரக்கூடாதுன்னு. என்ன நீங்க பண்ண போயிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெட் ரேஞ்சரும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு மொத்த பேரும் அடிக்கிறதுக்காக தயாரா இருக்கேன். மொத்த ப்ளூ ரேஞ்சர் மட்டும் கொஞ்சம் டஃப் கொடுக்குறான் அவனுக்கு. ரெட் ரேஞ்சரும் பரவாயில்ல, உனக்குள்ள நல்லாவே திறமை இருக்கு. நீ வேணா இந்த தப்பான வேலைக்கு போறது பதில் என் கூட ரேஞ்சர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அதுல சேர்ந்தா மட்டும் என்னால் சுதந்திரமா வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல வந்ததுக்கு இந்த டிராகன் வந்திருக்கேன். எதுக்காக நீ போந்த அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ப்ளூ ரேஞ்சர் போட்டு அவனும் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எல்லாமே அந்த அவன் எடுத்துன்னு போயிடறான். இன்னொரு முறை இதே மாதிரி பண்ணீங்க நான் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். அடிச்சா திருநது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. ஒண்ணு கூட இப்ப மிச்சம் இல்லை நமக்கு. அப்போ ஒருத்தனும் என்னடா எப்படி சொல்றீங்க, இங்க பாருங்க ஒன்னே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ல ஒன்னே ஒன்று பார்த்தா சாக்கு வச்சுட்டு இருக்கானுங்க அவனுக்கு தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் அதை வச்சு அவங்களும் பார்ட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணுங்க சரக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ப்ளூ ரேஞ்சர் வந்து அந்த மாதிரி இல்ல. அப்போ அவன் அவனோட பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம எதுக்காக இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்னு. அதுக்கப்புறம் வந்ததும் கிளம்ப உனக்கு என்ன இந்த பார்ட்டி எல்லாம் பிடிக்காதா? எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லை. உண்மையான பேர் இவனோட இது ஷோகோ. அதுக்கப்புறம் அவனும் அந்த காசு எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தங்கிட்ட வாங்க என்ன மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், உங்களை மாதிரி நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு ரெட் ரேஞ்சர் ஆசைப்படுறான். அப்புறம் பார்த்தா இவனும் ஒரு ப்ளூ கீப்பர், அதாவது முன்னாள் ப்ளூ கீப்பர் ஷோகோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ கீப்பராக மாறுறான். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் அதுக்கு எப்பவுமே உனக்கு துணையாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பணத்தை எல்லாமே இந்த இடத்துல இருக்க பசங்களுக்காக தான் செலவு பண்ணியிருக்காங்க. இங்க பாடுறான் என்ன இருந்தாலும் வருங்காலத்துக்காக தான் நம்ம போராடணும். அதுக்காக எந்த வகையில் போராடுறியோ அந்த பாதையை மட்டும் சரியான பாதையை சூஸ் பண்ணிக்கோ. நான் வாழ்றது இந்த பசங்களுக்காக தான், எனக்காக தான் நீங்களும் வேலை செய்றீங்க. இந்த பணம் எனக்கு அதுக்காக தான் தேவைப்படுது. இந்த பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சாக்குறாமோ டாக்கி கிட்டோ அந்த டைம்லேயே வந்திருக்காங்க சின்ன பசங்களா. பிக் பிரதர் இதை வாங்கிக்கோங்க, ரொம்ப நன்றி நீங்க பண்ண வேலைக்காக. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்காம அதை வந்து கிளம்ப. அதுக்கப்புறம் அவனும் அது வந்து அவனுடைய நண்பர்களை பார்க்க வரேன். அவனுங்க பார்த்தா போலீஸ் கிட்ட மாட்டிக்கினானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க கூடிய வேலை செஞ்ச ஒருத்தனும் இவங்க மாட்டி விட்டுருக்கான். அதாவது இவனுக்காக வேலை செஞ்சவனும் இதை தெரிஞ்சுக்கினா ஷோகப்பும் அதை வந்து அவனை தடுக்கலான்னு பார்க்க எதுக்காக அவங்கள மாட்டி விட்டேன், எனக்கு வேற வழி தெரியல அதனால தான். ஆனால் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகுற. அவன் என்னுடைய நண்பர்கள், அவங்களை எப்படி நீ மாட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு நீ ஒன்று அடிக்கலான்னு பார்க்க எதுக்கடா தொல்லை கொடுக்குறேன், இதயத்தில் சாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவன் பார்த்தா ஒரு பாஸ் மாஸ்டர் ஒரே ஒரு அட்டாக்கை பயன்படுத்துவாங்க மூஞ்சி. அதுக்கப்புறம் தான் தழும்புகள் எல்லாமே வந்திருக்கும். அதுக்கேற்றப்பல அதுக்கப்புறம் அவனை அந்த இடத்துல இருந்து நம்ம ரெட் ரேஞ்சரும் அவனுடைய இடத்த கூட்டு வந்துட்டு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்றான். இங்க பாரு ஒரு நாள் அந்த பாஸ் மாஸ்டரை தோக்கடிக்க முடியல, அப்ப
அப்போ எந்த அளவுக்கு நீ வீக்காக இருக்குன்னு பார்த்துக்கோ. ஆனால் நீ இதே ஒரு ரேஞ்சராக மாறினா எல்லாரும் ஈஸியாக அழிக்கலாம், உனக்கான வெப்பனும் கிடைக்கும். அதுக்கேற்ற போல அதுக்கப்புறம் அவனை ப்ளூ ரேஞ்சர்ன்ற ஒரு பட்டத்தை வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து அந்த பாஸ் மாஸ்டரை கொண்டு தள்ளியிருப்பான். இப்போ எனக்கு பவர் கிடைச்சிருச்சு, இதை வச்சு நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ சோறு ஒடிஞ்சு அவனும் முட்டி போட்டு நின்றுட்டு இருக்கும் போது அவன் முன்னாடி அந்த பாஸ் மாஸ்டர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து அட்டாக் பண்ண ப்ளூ கீப்பர் அவங்களை சாக விட மாட்டேன்னு சொல்லி இவனுடைய ஒரு அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு வந்து குறுக்கால அட்டாக் வாங்கிறான். கோணும் ஏன்னா இப்படி பண்ணு சொல்லிட்டு அவனை போய் பார்க்க அவன் நல்லா தான் இருக்கான். பட் ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, அது எனக்கு போதும். இந்தாங்க என்னுடைய கார்ட்ரேஜையும் எடுத்துக்கோங்க. இப்போவே என்னுடைய ஆளுங்க அடி போட்டு இருக்காங்க எனக்காக, நான் இவனை சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் ப்ளூ கீப்பரும் அந்த கார்ட்ரேஜை வாங்கி உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். ப்ளூ கீப்பர் உன்னால ஜெயிக்க முடியாது, எத்தனை தடவை நான் அதை சொல்றது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அவன் ஒரு மிகப்பெரிய அட்டாக்க பயன்படுத்தி அதை பார்த்து அவனை ஒரு பபுள்ல போட்டு அடைச்சு மொத்தமாக மூச்சு கூட முடியாம சாக அடிச்சிருச்சு. அதே இடத்துல லட்சுமி என்னுடைய உதவிக்கு ரொம்பவும் நன்றின்னு சொல்ல அதுக்கப்புறம் இவ பார்த்தா இந்த இடத்துல கண் முடிக்கிறா. நான் ஒன்றும் சாகல ப்ளூ கீப்பர், நீங்க கவலை போறீங்க, இவங்க செத்துட்டாங்க, நீங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் இவ சாகல. கோணும் உன்னோட உதவிக்கு ரொம்பவும் நன்றி, நீ சாகக்கூடாது ஃபீல் பண்ணாத. இதே இடத்துல கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி அதுக்கப்புறமா தான் அந்த இடிஞ்சு விழுந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ இப்போ வெளியே வரேன். இந்த வாய்ஸை பார்க்கும்போது உன்னோட எனிமி இந்த இடத்த விட்டு போகல, திரும்ப வந்துட்டான். இப்போ மாஸ்டர் தான் வந்திருக்குது, ஒரு மாஸ்டர் டிராகன் கீப்பராக இருக்கான். நான் இந்த உலகத்தை உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுற வரைக்கும் யாராலையும் இருக்க முடியாதுடா அப்படின்னு ஹீரோவை அவனை பார்த்து சொல்ல அதோட இந்த பத்திரம் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிருந்தாலே அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த வீடியோ பிரமாதம் வந்திருக்கும், முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச முடிச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.